ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 2 வகையான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஒன்று கார்ன் கொழுக்கட்டை, இன்னொன்று கொரோனா கொழுக்கட்டை. ரெண்டுமே செம்ம ரெசிபிங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கு, சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கும்போது கடன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த கொழுக்கட்டை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் கொழுக்கட்டை மாவு அப்படியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருவாங்க. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக செய்யலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கொழுக்கட்டை மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கடை மாவு தான் எடுத்திருக்கேன், அரிசி மாவு. அது 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அதுலேயே தண்ணியும் அளந்துக்கலாம். ஸோ நான் இப்போ எடுத்திருக்க கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லை கடாய் இந்த மாதிரி கனமான பாத்திரம் எதனா இருந்ததுன்னா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் அப்போது 2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொரோனா கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, பிரியாணி அரிசி. அப்போ தான் அது வெந்து வரும்போது நம்மளுக்கு அந்த மேலே அந்த டாப் கரெக்டாக அதே ஷேப்பில் வரும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மாவு ரெடி ஆகிற வரைக்கும் அரிசி ஊறட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம். ஸோ பார்க்க ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் தெரியும், பட் நீங்கள் கிண்டி விட மாவோட பதம் கரெக்டாக வந்துடும். இப்போது இதே மாதிரியே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விடுங்க. கட்டிப்படாமல் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் மாவு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கையில் தண்ணி தொட்டுட்டு சூடு பொறுக்க மாவை இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. ஓகே, இப்போது கொழுக்கட்டை மாவு ரெடி. சரி, நம்ம இப்போ கார்ன் கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வால்நட் எந்த நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப்பில் அதாவது 1/2 கப் அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர நல்லா அதே மாதிரியே லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சி வரும். இப்போ வெல்லம் ஒரு சில வெல்லம் கெட்டியாக இருக்கிறது இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஸோ இப்போ பூரணம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணும்போது நல்லா ரொம்ப இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் தெரியும், நீங்கள் கையில் எடுத்து நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ஃபேன் காற்று கீழே வைக்காதீங்க. மாவு எப்பயுமே ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஃபேன் காற்று கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டி ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மாவு எவ்வளோ அழகாக நம்ம உருட்டுற அளவுக்கு சூப்பராக வருது பார்த்தீங்களா. இப்போது நம்ம மாவு பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் கார்ன் பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம கையாலேயே பொறுமையாக இந்த மாதிரி அப்படியே அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு சிலர் வீட்டில் அச்சு வச்சுருப்பீங்க. இப்போல்லாம் ரொம்ப சூப்பரான அச்சுங்கெலாம் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வாங்கி மாவு அது உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பூரணம் வச்சு கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே இந்த மாதிரி கையிலேயே தான் செய்வேன். நம்ம கையில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். என்ன தான் அச்சு 1000 வந்தாலும் நம்மளோட கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி கொடுக்கும்போது பசங்க அதை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு தனி தான். ஸோ நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற அதாவது பாதி மாவு பேட்டர் நான் கார்ன் கொழுக்கட்டைக்கும், பாதி மாவு கொரோனா கொழுக்கட்டைக்கும் ஸோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா பூரணத்தையுமே மாவு ரெடி பண்ணி நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ
எல்லாத்தையுமே நம்ம இப்போ கான் கொழுக்கட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இதில் ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டுட்டு நம்ம இப்போ எல்லா உருண்டையுமே எடுத்து வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி மாவு வெந்து வந்ததால் நீங்கள் ஒரு 8 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராக கொழுக்கட்டை ரெடியாகி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பட் ஒரு சில பேருக்கு தெரியாது. நீங்கள் தண்ணி அளவு கரெக்டாக சேர்த்து மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரியே சூப்பராக மிருதுவாக நல்லா மெத்துன்னு வரும். நீங்கள் அரை மணி நேரம் இல்லை, காலையில் செஞ்சு ஈவினிங் வரைக்கும் இருந்ததுன்னா கூடமே அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரஃப்பாக ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படியே அந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ கான் கொழுக்கட்டை ரெடி. அடுத்து பூர்ண கொழுக்கட்டை, அதாவது நம்ம கொரோனா கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். தேங்காய் இந்த மாதிரி திருவிக்கோங்க, ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சேர கிண்டி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு சும்மா கிளறி ரஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கொழுக்கட்டை மாவை அதே மாதிரியே அதே மெத்தட்லேயே இந்த மாதிரி நம்ம உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி செய்துட்டு நடுவில் பூரணத்தை வச்சு நம்ம அதே மாதிரியே கையில் ரவுண்டு பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும், பட் இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. நிறைய பேர் நம்ம பாட்டி இல்லை நம்ம அம்மாக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் செய்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இப்போ தான் இந்த நட்ஸு அப்புறம் இந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த தேங்காய் பூரணம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுதான் பசங்க எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எதையுமே தூக்கி ஓர வைக்க மாட்டாங்க. இதில் ஒரு சில பேருக்கு எள்ளு சேர்த்து செய்வாங்க, பிடிக்காது. ஸோ நீங்கள் இப்படி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி தட்டில் பரப்பிட்டு நல்லா தண்ணி வடிகட்டி பரப்பிட்டு பிடிச்சி வச்ச எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி அரிசியில் நல்லா இப்படி உருட்டி டிப் பண்ணி ஒரு கொழுக்கட்டையும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த பாஸ்மதி ரைஸ் படுற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டின கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நான் ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஏன் 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் வேகணும் இல்லையா, அதனால் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த கொழுக்கட்டையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுவும் அவ்வளோ சாஃப்ட்டு, செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye. Thank you.